Okay, next topic, torque acting on a bar magnet in a uniform magnetic field. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார் மேக்னெட் எப்படி ஆக்ட் ஆகுது, அதில் எப்படி டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டார்க் ஆக்டிங் ஆன் a பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனுடைய யூனிட் லென்த் நமக்கு தெரியும் 2L அப்படின்னு, அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்து QMனு தெரியும். அது எல்லாமே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது நார்த் போல் சவுத் போலுக்கு நடுவில் ஒரு பார் மேக்னெட், அது ஜியோசென்ட்ரிக், நார்த் போல் சவுத் போல், அதுக்கு நடுவில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கு, அதுக்கு நடுவில் பார் மேக்னெட்டை வைக்கிறேன். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எங்கள் நார்த் போல் அலாங் த ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா FN இஸ் ஈக்குவல் டு FN வெக்டர் இஸ் ஈக்குவல் டு QM இன்டூ B வெக்டராக இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சவுத் போல் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டாக இருக்குது. அப்போ FS வெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் QMB வெக்டராக இருக்கும். டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறப்ப, அதாவது நார்த் போலையும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சவுத் போலையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் டைரக்ஷனாக இருக்கும். அவுட்வேர்டாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், இன்வேர்டாக இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். அப்போ த டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா FN plus FS is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ there is a no translator motion. இப்போ இங்கே மோஷனுங்கிறது என்னது, எதுவுமே இல்லை. பட் த டூ ஃபோர்ஸஸ் கன்ஸ்டியூட் எ கப்பிள். அதை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கப்பிள்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டு ஃபோர்ஸுமே எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால அதை என்னன்னு சொல்கிறோம், கப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். விச் டென்ஸ் டு ரொட்டேட் த மேக்னெட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டு B வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஹின்ஸ் த மேக்னெட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க் அபவுட் O அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா, டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் டார்க்கோட ஃபார்முலா, டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்னா டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது லென்த்தை தான் எடுத்துக்கிறோம். அப்போது ON வெக்டர் இன்டூ FN வெக்டர்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ப்ளஸ் OS வெக்டர் இன்டூ FS வெக்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ டார்க்கு ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகுது. இங்கே நார்த் போல்லையும் ஆக்ட் ஆகுது, சவுத் போல்லையும் ஆக்ட் ஆகுது. அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். அப்போ டார்க்கு டவ் இஸ் ஈக்குவல் டு ON வெக்டர் இன்டூ QM இன்டூ B வெக்டர். இப்போ QMBங்கிறது என்னது, ஃபோர்ஸோட ஃபார்முலா, QM இன்டூ B. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம பார்த்தோம் என்னது, ஃபோர்ஸ் பர் போல் ஸ்ட்ரென்த். அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் OS இன்டூ மைனஸ் QM இன்டூ B வெக்டராக இருக்குது. அப்போது ரெண்டுக்கும் மாடுலஸ் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ONோட வேல்யூ OSோட வேல்யூ ரெண்டுமே என்னது, சேம் லென்த்து. அப்போ L. மாடுலஸ் ஆஃப் QMBயோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் QMB. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோம். ஏன்னா ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன், மேக்னெட்யூட் வந்து ஈக்குவலாக இருக்குது, பட் சைன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ கொண்டு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டவ் இஸ் ஈக்குவல் டு ONக்கு பதிலாக L, QMBக்கு பதிலாக B sin θ. ஏன்னா இஸ் அ பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷனாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா sin θன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ப்ளஸ் LQMB sin θ. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது பாருங்கள். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2LQMB sin θ. இங்கே மைனஸ் சைனை ஏன் நம்ம ஆட் பண்ணலைன்னா ஒன்லி மேக்னெட்யூடை மட்டும் கேல்குலேட் பண்ணுறோம், வேல்யூஸை மட்டும் கேல்குலேட் பண்ணுறோம். டைரக்ஷனுங்கிறது ஆப்போசிட்டுங்கிறது நமக்கு தெரியாதனால மைனஸ் சைனை விட்டுறோம். அப்போது டவ் இஸ் ஈக்குவல் டு PMB sin θ. அப்போ 2LQMோட வேல்யூஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்னா PMன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வெக்டர் நோட்டேஷனில் எப்படி எழுதுறோம்னா டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு PM வெக்டர் இன்டூ B வெக்டர் அப்படின்னு எழுதுகிறோம். இதுதான் என்னது, டார்க்கோட ஃபார்முலா. இது வரைக்கும் டார்க் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பார்க்க போகிறது இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பார் மேக்னெட் பிளேஸ்டு இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அதனுடைய டைபோல் மொமெண்ட்டில் என்ன பண்ணுறோம், PM வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்குது, θவாக இருக்குது. அப்போ த மேக்னெட்யூட் ஆஃப் த டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல். அப்போ டார்க் டைபோல் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது, டவ் இஸ் ஈக்குவல் டு BMB sin θ இஸ் அ ஃபார்முலா. ஸோ த ஒர்க் டன்ங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னது, ஒர்க் டன் பட் the external torque, work done by the external torque, tau external for the small angular displacement against the torque tau is values calculate பண்ணுறோம். என்னது, work done calculate பண்ணுறோம். அப்போ dW is equal to
டவ் எக்ஸ்டர்னல் இன்டூ டி தீட்டா. அப்போ டவ் டி தீட்டான்னு சொல்லலாம். டவ்வோட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது பிஎம் பி சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா வேல்யூஸ் இருக்குது. அப்போ டி தீட்டா டவுக்கு பதிலாக மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். பிஎம் பி சைன் தீட்டா ஆல்ரெடி இங்கே டி தீட்டா இருக்குது, அப்போ டி தீட்டாவால் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே உனக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதை இன்டெக்ரல் பண்ணுறோம். அப்போது ஹின்ஸ் த டோட்டல் ஒர்க் டன் டு ரொட்டேட் த பார் மேக்னட் ஃப்ரம் எந்த ரேஞ்சிலேருந்து எடுத்துக்கிறோம், டீட்டா பிரைம்ங்கிற ஆங்கிளிலேருந்து டீட்டாங்கிற ஆங்கிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கேல்குலேட் பண்ணுறோம் எவ்வளோ, W is equal to இன்டெக்ரல் டீட்டா பிரைம் டு டீட்டா dw இன்டெக்ரல் பண்ணால் W கிடைச்சிரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த வேல்யூஸ்க்கும் நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். என்னது, இன்டெக்ரல் டீட்டா பிரைம் இன்டூ டீட்டா, அதாவது லோயர் லிமிட் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் டீட்டா பிரைம் அப்பர் லிமிட் டீட்டா. அப்போ பிஎம் பி சைன் டீட்டா டி டீட்டா. இப்போ சைன் டீட்டாவை இன்டெக்ரல் பண்ணுறப்ப மைனஸ் காஸ் டீட்டா நமக்கு கிடைக்குது. அப்போ மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா W is equal to பிஎம் பி மைனஸ் காஸ் டீட்டா, டீட்டா கீழே டீட்டா பிரைம். இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் சைனை வெளில கொண்டு வந்துடுறோம். என்னது, மைனஸ் பிஎம் பி அப்பர் லிமிட் என்னது டீட்டா, அப்போ காஸ் டீட்டா மைனஸ் டீட்டா பிரைம்ங்கிறது என்னது லோயர் லிமிட், அதையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபார்முலா. அப்போ அப்பர் லிமிட் காஸ் டீட்டா மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறது காஸ் டீட்டா பிரைம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ தட் ஒர்க் டன் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது இந்த பார் மேக்னெட்டில். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறப்ப ஒர்க் டன் என்னவா மாற்றுறோம் அப்படின்னா எனர்ஜியாக மாற்றுறோம். U அப்படிங்கிறது தான் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ U is equal to மைனஸ் பிஎம் பி இன்டூ காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா பிரைம் அப்படின்னு கிடைக்குது. இஃப் த இனிஷியல் ஆங்கிள் பி டீட்டா பிரைம்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா தென் U is equal to மைனஸ் பிஎம் பி காஸ் டீட்டா. ஏன் அப்படின்னா டீட்டா பிரைம் 90னா காஸ் 90 என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ அந்த டெர்மினல் மட்டும் 0 ஆயிரும். அப்போ மைனஸ் பிஎம் பி காஸ் டீட்டாவாக இருக்கும். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ பார் மேக்னெட் placed in a uniform magnetic field. அப்போ ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. எங்கே, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி பார் மேக்னெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் வைக்கிறப்ப அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா U is equal to மைனஸ் பிஎம் டாட் பி வெக்டர். பிஎம்ங்கிறதும் வெக்டர், பிங்கிறதும் வெக்டர். பிஎம்ங்கிறது நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் தான் என்ன பண்ணுறோம், இந்த பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணுறோம். பார் மேக்னெட்டில் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, ஏன்னா மேலே இருக்கிறது என்னவா இருக்குது, பிஎம்பி காஸ்டீட்டா. காஸ்டீட்டா அப்படிங்கிறப்ப அது என்ன ப்ராடக்டாக இருக்கும், ஸ்கேலர் ப்ராடக்டாக இருக்கும். அப்போ மைனஸ் பிஎம் வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எப்படி, டீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இஃப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா காஸ் 0 வேல்யூ 1. அப்போ காஸ் 0 வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா U is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு, மைனஸ் பிஎம் பி அப்படின்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு பிஎம் இன்ட்டு பி இன்ட்டு காஸ்டீட்டாவோட வேல்யூ, காஸ் 0 வேல்யூ 1. அதனால் மினிமம் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்போஸ் டீட்டா வந்து 180 டிகிரி ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தென் U is equal to ப்ளஸ் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா காஸ் 180 வேல்யூ -1. ஃபார்முலாவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ U is equal to பிஎம் பி இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ டீட்டா 0 இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் வேல்யூவையும், டீட்டா 180 இருக்கிறப்ப பிஎம் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. Thus, the potential energy of the bar magnet is minimum when is aligned along the external field. ஒரு external fieldல minimum potential energy of bar magnet இருக்கு. அதே maximum when it's aligned anti-parallel with external field. external fieldக்கு anti-parallel இருந்தால் maximum எனர்ஜியையும் align the parallel இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், is a minimum valuesையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் என்னது, potential energy of the bar magnet. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இஸ் அ டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் வரப்போகுது. என்ன அப்படின்னா இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் வெரி ஸ்மால் கரண்ட். ஒரு ஸ்மால் கரண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறோம், இந்த டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரை யூஸ் பண்ணுறோம். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா மூவிங் மேக்னட் டைப் கால்வனாமீட்டர் இருக்கும். அப்போ அந்த மூவிங் டைப் மேக்னட் காம்பனண்ட் எந்த இதை ஒர்க்கிங் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா டேஞ்சன்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்குது. அந்த டேஞ்சன்ட் லா அப்படிங்கிறது என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டேஞ்சன்ட் லாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
is a when a magnetic needle or magnet என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணுறோம் in a two mutually perpendicular uniform magnetic ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு perpendicular டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் நீடில் அல்லது மேக்னெட் என்ன பண்ணுறோம் ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், அது வில் கம் இன் ரெஸ்ட் இந்த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபீல்ட்ஸ். அந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் ரிசல்டண்டாக என்ன பண்ணும், அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் நிற்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம டேஞ்சன்ட்லான்னு சொல்கிறோம். பாருங்கள், let B be the magnetic field produced by passing current through the coil of the galvanometer. B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்ட் நம்ம டேஞ்சன்ட் கால்வனோமீட்டருக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். BH அப்படிங்கிறது இஸ் அ ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் தி எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த BHங்கிற எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகும் அப்படின்னாங்க produce ஆகும். Under the action of two fields, needle come to rest at an angle theta and theta with BH such that B is equal to BH tan theta. அப்போ tangent lawோட ஃபார்முலான்னு கேட்டால் B is equal to BH into tan theta. Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், நான் கரண்ட்டை டேஞ்சன்ட் கால்வனோமீட்டருக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அங்கே மேக்னெட்டிக் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது டேஞ்சன்ட்லா. கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ரெண்டு மேக்னெட்டிக் நீடில்ஸ் எர்த் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்னது டேஞ்சன்ட்லான்னு பார்த்தோம். என்னன்னு டேஞ்சன்ட்லான்னு பார்த்தோம். டேஞ்சன்ட்லா பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் காப்பர் காயில் எடுத்துக்கிறோம். ஒரு காப்பர் காயிலை வவுண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் அ நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேமில். அப்போ ஒரு நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேமில் ஒரு காப்பர் காயிலை வவுண்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா இஸ் அ வெர்டிக்கலாக அல்லது ஹரிசாண்டல் டர்ன் டேபிளில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அதுக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கீழே இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். என்னது ஒரு டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய டயக்ராமில் பாருங்கள். புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டரில் மேலே ஒரு வவுண்ட் பண்ணியிருக்க ஒரு காயில் மாதிரி இருக்கும். இந்த காயில் இஸ் வெர்டிக்கலி அல்லது ஹரிசாண்டல் டர்ன் டேபிள் ப்ரொவைட் த 2 லெவல் ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 லெவல் ஸ்க்ரூவில் எப்படி இருக்கும்னா நம்பர்ஸ் 2, 5, 50 அப்படிங்கிற 2 லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ இருக்கும். அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் சென்டர் த காம்பஸ் பாக்ஸ் இஸ் பேஸ்டு when the consists of a small magnetic needle when it is pivoted at its center. அந்த காம்பஸ் பாக்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம நடுவில் place பண்ணுறோம். which consists of ஒரு small magnetic needle which is pivoted at the center. அப்போ அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஒரு பிளேஸ் ஆகிருக்கும். அந்த மேக்னெட்டிக் நீடிலுக்கு உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தின் அலுமினியம் பாயிண்டர் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் நீடிலில் அட்டாச் பண்ணியிருப்போம் நார்மலி. அண்ட் மூவ்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக சர்க்குலர் ஸ்கேலில் ஓவராக சுற்றி வரும். அப்போது த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறோம். அது எப்படி கிராஜுவேட் பண்ணுறோம் அப்படின்னா இன் டிகிரிஸில் கிராஜுவேட் பண்ணி சர்க்குலர் ஸ்கேலாக டிவைட் பண்ணுறோம். இன் ஆர்டர் டு அவாய்ட் பேரலாக்சிஸ் எரர், இந்த மெஷர்மெண்ட்டில் பேரலாக்சிஸ் எரர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இப்போ அந்த மிரர் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த அலுமினியம் பாயிண்டருக்கு பிலோவாக என்ன இருக்கும், மிரர் பிளேஸ் ஆகிருக்கும். அதனால தான் மேலே ரீடிங்ஸ் என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா தெரியுது. ஹியர் த சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் வில் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் வித் த சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் காயில். அப்போ அந்த மேக்னெட்டிக் நீடில் எப்படி எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும் அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் த காயிலுக்கு சர்க்குலரில் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கும். த காயில் ஹஸ் 3 செக்ஷன். இப்போ தான் சொன்னேன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதனுடைய திக்னஸ் அதனுடைய மெஷர் கரண்ட்டை எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது மெஷர் பண்ணக்கூடிய அந்த கரண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது தான் 2, 5, 50 அப்படிங்கிற 3 டர்ன்ஸ் இருக்கும். இது நமக்கு ப்ராக்டிக்கலில் இருக்குது. நம்ம இதை அப்பரேட்டஸை நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்னன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு
தியரி என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது டேஞ்சன்ட் லானா என்ன, டேஞ்சன்ட் கால்னாமீட்டர் வெரி ஸ்மால் கரண்ட்டை கூட மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் மூவிங் டைப் ஆஃப் கால்னாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னோம், இப்போ அதனுடைய தியரி என்னன்னு பார்த்தோம், அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது, தியரி என்னன்னு பார்க்குறோம். தியரிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எந்த கரண்ட்டுமே அந்த காயிலில் பாஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் எப்படி இருக்கும்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயே இருக்கும். அதே வென் கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டை பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயிலுக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இந்த டயக்ராம் இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நம்ம கொடுக்கறது எக்ஸ் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், அது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன ஆகும், இந்த டைரக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, டீட்டா. சவுத் போல் நார்த் போலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, டீட்டான்னு சொல்கிறோம். இந்த டூ ஃபீல்ட்ஸ் விச் ஆர் ஆக்டிங் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. அப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி டியூ டு த கரண்ட் இன் த காயில். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்கிறோம், பிஹெச்னு சொல்கிறோம். அப்போ தஸ் த மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ஸ் த்ரூ அன் ஆங்கிள் டீட்டா பை த டேஞ்சன்ட் லா. அப்போ டேஞ்சன்ட் லா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அதனுடைய ஆங்கிள் டீட்டா அதை கால்குலேட் பண்ணுறோம். பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் tan theta. இதுதான் என்னது ஃபார்முலா, நமக்கு தெரியும் டேஞ்சன்ட் லாவோட ஃபார்முலா. இப்போ when current I பாசிங் த்ரூ த காயில், எந்த காயிலில், சர்க்குலர் காயில், அதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும், ஆராக இருக்கும், அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, மேக்னெட்டியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டியூட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், மியூ நாட் என் I by 2R அப்படின்னு சொல்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இது ஃபார்முலா. இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயிலோட ஃபார்முலா தான் என்னது, B is equal to mu naught Ni by 2R அப்படிங்கிறது ஃபார்முலா. 2Rங்கிறது அந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். என்னது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பிபி அப்படிங்கிறப்ப ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ பிஹெச் tan theta எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மியூ நாட் Ni by 2Rக்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் மியூ நாட் அப்படிங்கிறது பர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஐங்கிறது எவ்வளோ கரண்ட் அங்கே பாஸ் ஆகுது, பை ஆருங்கிறது அந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸ். அப்போ பிஹெச் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா tan thetaவை டிவைடட் பையில் கொண்டு வாங்க. அப்போ மியூ நாட் N by 2R into I by tan theta. அப்போ கரண்ட்டோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஐயை மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போ I is equal to என்னன்னு கிடைச்சிரும், BH 2R கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும் டிவைடட் பை மியூ நாட் என் ஐ எல்லாம் கீழே மியூ நாட் என் எல்லாம் என்ன ஆயிரும், கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ I is equal to BH 2R பை மியூ நாட் என் இன்டூ டேன் டீட்டாவும் மேலே போயிடும். அப்போ டேன் டீட்டா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம். 2R, ஆருங்கிறது ரேடியஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, பிஹெச்ங்கிறது எர்த் காம்பனண்ட் வேல்யூஸ் என்னவா இருக்கும், எர்த் மேக்னெட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக இருக்கும். மியூ நாட்டுங்கிறது 4π × 10⁻⁻⁷ ஹென்ரி பர் மீட்டர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்தது என்னது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்ம 2ல் வச்சுருக்கோமா 5ஆ 50ஆ அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்போ அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம்னா ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் டிஜி. 1 மார்க்கில் கேட்பாங்க ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னாவே கே. அப்போ கே, அப்போ இதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னன்னு கிடைச்சிரும், I is equal to K tan theta. இப்போ இதனுடைய யூனிட்டும் கேட்பாங்க. ரிடக்ஷன் ஃபேக்டரோட யூனிட் அப்படின்னு கேட்டால் ஆம்பியர், கேயோட யூனிட்னு கேட்டால் ஆம்பியர். ஏன்னா ஐங்கிறது என்னது கரண்ட்டோட யூனிட் என்னது ஆம்பியர். tan theta என்ன ஆயிரும், டினாமினேட்டருக்கு வந்துடும். கே மட்டும் வேணும் அப்படின்னா K is equal to I by tan thetaன்னு கிடைக்கும். கேயோட யூனிட்னு கேட்டால் ஆம்பியர் பர் டிகிரி. அப்போ டிகிரின்னு சொல்ல மாட்டோம், வெறும் ஆம்பியர். டீட்டான் மட்டும் இருந்தால் டிகிரி, tan thetaன்னு இருக்கிறப்ப அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ ஐயோட யூனிட் என்னது ஆம்பியர். அப்போ ரிடக்ஷன் ஃபேக்டரோட யூனிட் என்னது கே. இதுதான் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். I is equal to K tan theta is a டேஞ்சன்ட் கால்வனோமீட்டரோட டேஞ்சன்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ரிகாஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ப்ரிகாஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் நியர்
the magnet and magnetic materials are kept away from the instrument. ஒரு magnetic needle பக்கத்தில் அந்த magnet பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு magnetic materialஸையும் பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்தில். அதே மாதிரி ஸ்ப்ரிட் லெவலை யூஸ் பண்ணணும். அது லெவலிங் ஆஃப் ஸ்க்ரூ எதுக்குன்னா பேஸ் ஆர் அட்ஜஸ்ட் த ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் இஸ் எக்ஸாக்ட்லி ஹரிசாண்டல் பொசிஷன்லையும் அல்லது சர்க்குலர் காயில் வந்து எக்ஸாக்ட்லி வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கும் அந்த ஸ்ப்ரிட் லெவலை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது மூலமாக லெவலிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இது எல்லாமே எப்படி இருக்கும், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கலாம். அதே மாதிரி த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் கெப்ட் அலாங் த மேக்னெட்டிக் மெரிடியன். இந்த காயிலை எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு ஏற்றா போல் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். த பாயிண்டர் இந்த காம்பஸ் பாக்ஸ் ஷுட் ரீட் 0 டிகிரி டு 0 டிகிரி. அதாவது அந்த காம்பஸ் பாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பாயிண்டர் எப்படி இருக்கணும்னா நார்த் பொசிஷன்லையும் சவுத் பொசிஷன்லையும் 0 டிகிரி இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுதான் என்னது டேன்ஜென்ட் கால்வனோமீட்டரோட ஃபுல் இது. இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்கன்னா அப் டு ப்ரிகாஷன் வரைக்கும் எழுதணும்.